ஆயுஷ் மாத்திரை சிஎஸ்கேவின் கேப்டனாக செயல்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அது என்ன சான்ஸு? ஆயுஷ் மாத்திரை சிஎஸ்கேவின் கேப்டனாக செயல்பட்டால் என்னென்ன பண்ண முடியும்? இப்போதைக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இருக்குதா? ஆயுஷ் மாத்திரைவை நம்ம சிஎஸ்கேவின் கேப்டனாக எப்போ எதிர்பார்க்கலாம்? இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தா 2026க்கான மினி ஐபிஎல் ஆக்ஷன் டேட் வந்து இப்போ கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம மினி ஐபிஎல் ஆக்ஷனை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஐபிஎல் ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பிளேயர்ஸை வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, மினி ஆக்ஷன் டேட் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் நம்மளே வந்து சொல்லியிருந்தோம் இந்த வாரம் எண்டில் அதுக்கான அப்டேட் வந்து கிடைக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குன்னு. அதுபோல் இப்போ ஒரு செமையான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2026க்கான மினி ஐபிஎல் ஆக்ஷன் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னா டிசம்பர் மாதம் 21 வந்து நடக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபார்மான டேட்டா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆக்ஷன் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் வந்து நடக்க போகுது. இதுவும் கன்ஃபார்மாக தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பிளேயர்ஸை வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம ஆயுஷ் மாத்திரையை பார்த்தலாம். சிஎஸ்கேவின் நெக்ஸ்ட் கேப்டனாக செயல்படுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 வயசு வீரர்களுக்கான கேப்டனாக வந்து செயல்பட்டு இருக்காரு. பேட்டிங் அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அப்படின்னு ரெண்டுலேயுமே வந்து வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான சதங்களையும் அரசதங்களையும் வந்து கடந்துட்டு இருந்தார் நம்ம ஆயுஷ் மாத்திரை. அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய ஆல்ரவுண்டராகவும் வந்து மாறி இருந்தார். ஸோ இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கேவின் நெக்ஸ்ட் கேப்டனாக செயல்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. ருத்துவை பொறுத்த வரைக்கும் கேப்டன்ஷிப்பில் எப்போ வந்தாரோ பேட்டிங் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ பேட்டிங்லேயாவது ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கேப்டன்லேருந்து வெளியேறணும். ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 ஐபிஎல் சீசனில் வந்து நம்ம ருத்ராஜ் கேப்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ரெண்டுலேயுமே கம்பேக் கொடுக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல இளம் வீரரான ஆயுஷ் மாத்திரை கேப்டனாக பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அனுபவம் வந்து கம்மி தான், பட் இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே பெரிய டீம். ஸோ நிறைய முக்கியமான பிளேயர்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஆயுஷ் கேப்டனாக வந்தாலும் ஓரளவுக்கு டீமை வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம ஆயுஷை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டீமுக்காக ஒரே ஒரு லீக் தான் வந்து ஆடி கொடுத்துருக்காரு. சிஎஸ்கேவின் முக்கியமான ஓப்பனராக வந்து மாறி இருக்காரு. ஸோ இப்போதைக்கு நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து நிறைய லீக்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ருத்ராஜ் தொடர்ந்து சொதப்பினா அந்த இடத்துல நம்ம ஆயுஷ் கன்ஃபார்மாக கேப்டனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்திரை கேப்டனாக வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ருத்ராஜ் இப்போதைக்கு கேப்டனாக வந்து இருப்பார். தொடர்ந்து சொதப்பினா அந்த இடத்துல நம்ம ஆயுஷ் வர்றது சிஎஸ்கேக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆயுஷ் மாத்திரை சிஎஸ்கேவின் கேப்டனாக வந்தால் எப்படி இருக்கும்? வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? ஐபிஎல் ஆக்ஷன் அப்டேட்டாக இருக்கட்டும், இதை பற்றின கருத்தாக மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.